அவரே இருக்கிறாங்க. தாமரைக்கு நடுவு நிலைமை, சட்டம் பாஸ் ஆகி போச்சு. முன்னுடைய கொண்டு வந்து கடைசி நாள் சட்டசபை நடக்கிற கடைசி நாள்ல அவசர அவசரமா பாஸ் பண்ணியாச்சு. சட்டமாக்கி விட்டீங்கள. இதற்கு சரியான பாடம் கற்பிப்போம். தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் இந்த மனித உரிமை மீறுகிற கருப்பு சட்டத்துல இந்திரா காந்தி கற்ற பாடத்தை நீ கற்க தவற உன்னைத்தான் விதிச்சு நீ ரொம்ப கற்கணுங்க. இந்த கருப்பு சட்டங்களால எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டால் இருக்கிற சட்டத்தை முடிக்க விட்டு நீ நடவடிக்கை எடுப்பியா? இப்படி ஒரு சட்டத்தை கொடூரத்தை கொண்டு வந்தால் எப்படி ஏற்றுக்கிற முடியும்? சிந்திச்சு பாருங்க. இது ஒரு மோசமான ஒரு நிலைமை இந்த சட்டத்துல. அதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த சட்டத்தில் குற்றவாளி ஆக்குறது குற்றம் செஞ்சவன் மட்டும் குற்றவாளி இல்லையா, உடந்தையா இருந்தவனும் குற்றவாளிங்கிற எழுதிருக்கு. அந்த வார்த்தையை பார்த்தா உங்களுக்கு விளங்காது. ஆமா, உடந்தையா இருந்தா குற்றவாளி தானே நீங்க நினைப்பீங்க. ஓகே, உடந்தையா இருத்தல் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அதான் முக்கியமான வாய்ந்து. உடந்தையாக ஒரு குற்றத்தை வெளிக்கொண்டு வைக்கிறான், வைக்க போறான்னு சொல்றான் உடந்தை. அதுக்கு ஒரு 50 ரூபாய் நிதி கொடுக்கிறான் உடந்தை. ஓகே, அவனுக்கு வந்து தலைமுறை ஆக்கி வைக்கிறான் உடந்தை. ஓகே, ஆனா உடந்தைக்கு உள்ள இலக்கணம் என்ன வருது தெரியுமா? அந்த 2வது பிரிவுல ஏல சொல்றாரு, உடந்தையாக இருத்தல் என்பது அச்சொல்லின் இலக்கண வேறுபாடுகளுடனும் அதே இனத்தை சேர்ந்த சொற்றொடர்களுடனும் நபர் எவருடனும் அல்லது நபர்களின் வகை எதனுடனும் செய்தி தொடர்பு கொண்டிருப்பதை அல்லது கூட்டு வைத்திருப்பதைங்கிறாரு. அதாவது ஒரு செய்தி தொடர்பு இந்த மாதிரி தீவிரவாதிகள் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு அவன் போன் பண்ணிருப்பான், என்னப்பா சோமா இருக்கலான்னு. ஒருத்தன் தீவிரவாதி என்ன உங்களுக்கு தெரியாதுங்க, அவன் உங்களுக்கு போன் பண்றான், என்ன இப்ராஹிம் சோமா இருக்கலாம் இன்னைக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறான். சரி, ஆச்சாங்க பேசுறீங்க, இது எதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் போன்ல, போன் விட்டு கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான்னு வைங்களேன். அப்புறமே இந்த இப்ராஹிம் குற்றவாளின்னு பிடிப்பான். இவன் அந்த டைரியில அதுல இதுல உங்க போன் நம்பர் இருக்குன்னு வைங்க, எந்த காலத்துல பண்ணிருப்பான். அவன் தீவிரவாதி தெரியாம நீங்க பேசிருப்பீங்க, அவன் ஒரு குற்றவாளின்னு தெரியாம பேசிருப்பீங்க. இன்னைக்குதான் அவன் பிடிக்கிறான். செய்தி தொடர்பு கொண்டா உடந்தையா? செய்தி தொடர்பு யார் யார்த்தையும் கொள்ள முடியுமா? செய்தி தொடர்புனா வீரப்பனுக்கு நக்கிர கோபாலோட தொடர்பு கொள்ள முடியுது. கமிஷனர் காளிமுத்துவே வீரப்பனுக்கு கேசட் அனுப்பியிருக்கிறார, தொடர்பு கொள்றாரு. அவர் இதுல வருவார். இப்ப இந்த சட்டம் அமலான பிறகு கமிஷனர் காளிமுத்து மேலே இந்த நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு அவர் பயங்கரவாதத்தில் வருவார் வீரப்பன். வீரப்பன் கேசட் போட்டு அனுப்புனதை கோபால் வெளியிட்டு இருக்கிறார். கேசட்டை போட்டு ஆகவே முடிச்சு வச்சிருக்காரு. இவர் பேசி அனுப்பியிருக்காரு ஒரு கேசட் சொல்லி கோபால் சொல்றாரு, கேசட்டை வெளியிட்டு இருக்கிறாரு. அப்ப வீரப்பன் என்ற ஒரு பயங்கரவாதியோடு தொடர்பு, செய்தி தொடர்பான இது செய்தி தொடர்பு. இது ஒரு சட்டமாயா? எத்தனை அப்பாவி ஏமாற்றி ஒரு பயங்கரவாதியை தொடர்பு கொள்ளுவான், வந்து பேசி ஏமாத்திட்டு போவான். தொடர்புங்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணாமா? தொடர்பு கொண்டு இருக்கிற வச்சுக்கிட்டு யாரை வேணாலும் பிடிக்கலாமே. அப்ப இந்த மாதிரியான விதிமுறைகளை தான் நம்ம தண்டனையை எதிர்க்கிறனால யாபத்தில் வச்சுக்கிறோங்க. குற்றத்தை சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிச்ச பிறகு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் அது நியாயம். எங்களை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் தண்டனை கம்மின்னு நாங்க சொல்றோம். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேணாலும் கூட கொடு, குற்றத்தை நிரூபிச்சுட்டு கொடு. அப்பாவிகளை குற்றவாளி ஆக்குறது நியாயமா? அது மட்டும் இல்ல, இன்னும் பயங்கரத்தை பாருங்க. அந்த முன்னுரை பகுதி 1ல ஒரு பிரிவு போட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இந்த வெடிகுண்டை வச்சுக்கிட்டு போறாங்க அவன் தான் தீவிரவாதி இல்லையா? என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது நபர் அல்லது நபர்கள் எவரது மரணத்தையுமோ அல்லது அவர்களுக்கு காயத்தையோ விளைவிக்கின்ற அல்லது பெரும்பாலும் விளைவிக்கக்கூடிய முறையில் அல்லது சொத்து எதற்கும் இழப்பு அல்லது சேதம் ஏற்படுத்துகின்ற அல்லது அழிந்து போக செய்கின்ற முறையில் அபாயமான தன்மையுடைய வெடிகுண்டுகளை 1, கன்னி வெடிகளை அது ஓகே 2, அல்லது வெடித்து சிதறக்கூடிய அது ஓகே, அல்லது தீப்பிடித்து எரியக்கூடிய அதுதான் இடிக்குது. தீப்பிடித்து எரியக்கூடியதை வச்சிருந்தீங்களா அவ்வளவுதான். எரியக்கூடிய பிற பொருள்களை அல்லது சுடுபடை கருவிகளை, துப்பாக்கி மாதிரி கருவிகளை அல்லது உயிரை போக்குகின்ற பிற ஆயுதங்களை இதெல்லாம் வச்சிருந்த ஆட்கள் பயங்கரவாத அந்த இதுல குற்றத்தில் வந்துடுறாங்க. அப்படின்னா இந்த கத்தி இருக்குல்ல, கத்தி என்ன உயிரை போக்குற ஆயுதம் தானே. கசாப்பு கடையில் கத்தி இருக்கத்தானே செய்யும்.
பஞ்சாப்ல கசாப்பு கடைக்காரன் போய் தடவை போட்டாங்க. என்னன்னு கேட்டா கத்தி வச்சிருந்தாங்க. அந்த சட்டத்தில் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஏன் உயிரை போக்குகிறார்கள் தானே. நீ வெடிகுண்ட ஒழிக்க நினைக்கிறியா? அதாவது காயம் விளைவிக்கின்ற நான் கேட்கிறேன், ஒரு கைத்தடி காயம் விளைவிக்குமா விளைவிக்காதா? காயம் விளைவிக்கின்ற விளைவித்தா தான் இல்ல, விளைவிக்கின்ற ஒரு கைத்தடியோட நீ போய்கிட்டு இருந்தால் கூட போலீஸ் நினைச்சா இவன் கைத்தடியோட போனான் அதனால பிடிக்கிறேன் பாரு. எந்த அடிப்படையில் பிடிக்கிறேன்னு கேட்டா இந்த சட்டத்தில் இருக்குது. காயம் விளைவிக்கக்கூடிய அடிச்சு காட்டி காயம் விளைவிச்சு காட்டுமா பாரு போலீஸ். அப்ப காயம் விளைவிக்கக்கூடிய எழுதியிருக்கிறீங்க. எதுல காயம் விளைவிக்க முடியாது? கல்ல விட்டு எரிஞ்சு காயம் விளைவிக்கலாம். ஒரு பஸ்ல ஒரு மறியல் கிரில் பண்ணும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இதை நான் நியாயப்படுத்தல, அது பயங்கரவாதத்தில் ஒண்ணு சேர்க்கணுமா? அப்ப ஒரு கல்ல விட்டு எரிவான். உடனே என்ன செய்யறது? காயம் விளைவிக்கக்கூடிய கல்லை வைத்திருந்தாரு. கல்லு காயம் விளைவிக்காம யாராவது சொல்ல முடியுமா? அப்ப காயம் விளைவிக்கக்கூடிய சொன்னா கல்லு வச்சிருந்தாலும் சேர்க்கலாம், கத்தி வச்சிருந்தாலும் சேர்க்கலாம், பிளேடையும் சேர்க்கலாம். கொண்டு வர பிளேட்ல காயம் விளைவிச்சு காட்டுறேன் ஆகுமா இல்லையா? பிளேடு வச்சிருந்தாரு இவரு. அப்ப உங்கள்கிட்ட உண்மை இருக்க தேவையில்லைங்க. வீட்டுல வந்து என்னமாச்சு இருக்கு, ஏதாவது இல்லாம இருக்குமா? வீட்டுக்குள்ள வந்தா ஒரு பிளேடோ ஒரு கத்தியோ ஒரு அருவாமனையோ இல்லாத வீடு உண்டா? புடிச்சுக்கிட்டு போகும்போது ஒரு கத்தி ஒண்ணு எடுத்துட்டு போயிட வேண்டியது. காயம் விளைவிக்கிறது பிடிச்சவன் யாரு அவருக்கு விருப்பம் இல்லையோ அவர்கள் அத்தனை பேரையும் முடிச்சு உள்ள தள்ளலாம். ஒழுங்கா பயன்படுத்தாம நீங்க நினைக்கிறீங்களா? இத ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்ற மாதிரி வியாக்கியானம் செய்து கொண்டு புடிச்சு கொண்டே உள்ள போடுறது. இது பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதா? இவர்களுக்கு சுயநினைவு இருக்குதா? எனக்கு விளங்கவே இல்லை. சிந்தனையோடு தான் இதை செஞ்சிருக்கிறாங்களா? எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல இந்த சட்டத்தை. எந்த சட்ட நிபுணர் உங்களுக்கு வரைஞ்சு கொடுத்தா? ஒரு விவஸ்தை வேணாமா சட்டம் போடுறதுக்கு? அப்பாவி இறப்பா இப்படி நசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆரம்பத்தில் தெரியாது. மெட்ராஸ்ல 10 குமிஞ்சுக்கிட்டே வரும், மதுரையில் 25 அப்படி புகஞ்சுக்கிட்டே வரும், திண்டுக்கல்ல 7 புகஞ்சுக்கிட்டே வரும். டோட்டலா வெடிக்கும் புரட்சி. இனி எந்த ராணுவத்தை கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது வெடிக்கும். நீ செய்யற அந்த வேலை நாட்டை குட்டிச்சவராக்குற வேலை. ஒவ்வொரு உரிமை மீறல் சுகர்னோ மாதிரி போய் சுகத்தோ மாதிரி போய் முடியும். 5000 500 பேர் காலியானாலும் சுகத்தை காலியான ராணுவத்தை வச்சு ஏதாவது செய்ய முடிஞ்சா? நீ மக்கள் புரட்சியை தூண்டாத, தூண்டு. இது பாதிக்கப்படுறவனை குறைஞ்சுக்கிட்டே இருப்பான். தப்பு செஞ்சிருந்தா பரவாயில்ல, என்னை பிடிக்கும் போது பொய்யா பிடிக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் கூட அனுபவப்படுவான். இது நாளைக்கு எனக்கு வருமே நினைக்குவான். மூல புரட்சி உருவாகும். நாடு நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறதா இல்லையாடா? உங்களை விட விவரமானவன் தான் அரசியல் சட்டத்தை எழுதியிருக்கான். பாதிக்கலாம். உங்களை மாதிரி கூறுகட்டவன் எழுதல. உங்களை மாதிரி பிஜேபி மிரட்டலுக்கு சட்டம் கொண்டவன் இல்லை. இன்னைக்கு நாட்டுடைய நிலைமையை உணர்ந்து ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி சட்டம் இருந்தாத்தான் நாடு நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அவன் இன்னைக்கு அரசியல் சாசனத்தில் எழுதி உரிமைகளை குற்றமும் நடக்கக்கூடாது, அப்பாவையும் பாதிக்கக்கூடாது. அப்பதான் நாடு துண்டாகாம இருக்கும், நாட்டில் புரட்சி ஏற்படாம இருக்கும். நான் சொல்றது முஸ்லீம் புரட்சி மாத்திரம் இல்ல, இது எல்லாருக்கும் எதிராக பயன்படுத்தப்படும். ஒரு ஊர்வலத்துக்கு வரும்போது கொடிக்கம்போடு வருவான், அந்த கம்பும் காயம் ஏற்படுத்தும் பிடிக்கப்படுவான். நினைச்சா விரும்பும் போது பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம சீசன் முடிஞ்ச பிறகு விரும்பும் போது பயன்படுத்துவாங்க. அப்ப இது எல்லாத்தையும் முடிச்சு நசுக்கி இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றேங்கிறிய, இவ்வளவு எம்எல்ஏக்களுக்கு அறிவு இருக்குதா? எழுதி கொடுத்தவனுக்கு அறிவு இருக்குதா? இது இப்படி சட்டம் வந்து இவ்வளவு பாரதூரமான விளைவுகளை இது ஏற்படுத்துன்னு சிந்திச்சு பார்க்க வேணாமா? நீங்க நாடு நல்லா இருக்க விரும்புறீங்களா இல்ல அழிச்சு துடைச்சு போட விரும்புறீங்களா? நாடு சுபிட்சமா இருக்க ஆசை இல்லையா? நீங்க என்னமோ போலீஸ் ராணுவம் வச்சிருந்தா மக்கள் புரட்சிக்கு முன்னாடி நிக்கும் நினைக்கிறீங்களா? சின்ன சமுதாயத்தின் புரட்சிக்கு முன்னாடி நிக்கும், உங்களை நசுக்க முடியும். டோட்டலாக இந்தோனேசியாவில் 32 வருஷம் குட்டை போட்டவன், ஆட்சி படைச்சவன், இரும மனுஷன் சொன்னவன், ஒரு மிதிரத்தை மக்கள் தூக்கி எறியலையா? சுகத்தவ ஓட வரட்டினாங்களா இல்லையா? ராணுவத்தால் என்ன செய்ய முடிஞ்சு? அப்படி ஒரு மௌன புரட்சி உண்டாகி ஒரு நாள் வெடித்தால் நாடு தாங்காது. நாடு நல்லா இருக்கிறது யோசிங்க. எவரையும் திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கொண்டு வந்து செஞ்சிடாதீங்க. இது ராமகோபாலனுக்கே நாளைக்கு பாயும், அதையும் சொல்லிக்கிறேன். அவர் ரொம்ப சந்தோஷப்படுற, சீக்கிரம் கொண்டு வரணுமா? அது மாத்திரம் இல்லாம இன்னொரு வேடிக்கையை பாருங்க. இந்த வழக்கு விசாரிக்கிறோம்ல நீதிமன்றம், தனி நீதிமன்றம் வச்சுக்க, சீக்கிரம் முடியட்டும். தனி நீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம், என்ன அதிகாரம் தெரியுமா?
நீதிமன்றம் விரும்பினால் விசாரணையை ரகசியமா நடத்தலாம். இந்த ரகசியமா இதுக்கு நடத்துற கூட்டி கொடுக்கிற வேலையா இது? இதுல இருந்து ரகசியம் இருக்குங்கிற ஏன்னு கேட்டா ஓப்பனா நடத்தினா இந்த மனித உரிமை மீறல்கள் செய்தித்தாள்கள்ல வரும்.